இது பயங்கரமான அலறல் சத்தம். ஒரு சுற்றுலா பயணி 385 கிலோ துருவக்கரடியின் கையில் சிக்கிக் கொண்டார். 29 வயதான பெண்மணி அந்த மிருகத்தின் க்ளோஸ்அப் படத்தை எடுக்க தடுப்புகளை தாண்டி நெருங்கி சென்றிருக்கிறார். மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய இடது தொடை அந்த கரடியின் மாபெரும் கோர பற்களால் பதம் பார்க்கப்படுகிறது. கரடியின் ஹேண்ட்லர்கள் ஒரு சில நிமிடங்கள் தொலைவில் இருக்கும் போது வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் பக்கத்தில் இருந்த மரக்கிளையை முறித்து பெண்ணை காக்க முயற்சிக்கிறார்கள். இப்போது ஒரு மரக்கிளையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை காப்பாற்றுபவரின் இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மரணத்தின் பிடியில் இருந்து எப்படி அவர்களை காப்பாற்றுவீர்கள்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த கரடியின் வாயை பிளர்ந்து திறக்க மரக்கிளையை பயன்படுத்துவீர்களா? அதை விரட்டும் நோக்கத்தோடு கிளையை தரையில் தட்டுவீர்களா அல்லது தலைக்கு மேல் ஆட்டுவீர்களா? அல்லது உங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்த கரடியின் முகத்தில் ஓங்கி அடிப்பீர்களா? நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒரு மரக்கிளையை ஆயுதமாக கொண்டு கொலைகார விலங்கு நெருங்கும் தொலைவில் இருக்கிறீர்கள். அதன் பிடியில் இருக்கும் ஒரு பெண்மணியை காக்க முயற்சிக்கிறீர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய மாமிச உண்ணி மிருகமான துருவக்கரடிதான் மிருகங்களின் ராஜாவாகும். இது 9 அடி உயரமும் சுமார் 450 கிலோ அளவிற்கு எடை இருக்கும். அதன் உள்ளங்கை 12 அங்குலம் இருக்கும். 2 அங்குல நீளம் வளரும் அளவிற்கு சவரக்கத்தி முனை நகங்களும் உள்ளது. 2 அங்குல தோர பற்களும் கச்சிதமாக இரையை கொள்வதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் அந்த மாபெரும் கொலைகார பற்கள் இலக்கின் ஃபெமரல் ஆர்டரிக்கு வெறும் சில அங்குலங்கள் தொலைவில் இருக்கின்றன. தவறாக தலையை அசைத்தால் கூட ஒரு சில நிமிடங்களிலேயே ரத்தம் கசிந்து விடும். இது அந்த பெண்ணின் வாழ்வா சாவா தருணம். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. உங்கள் தேர்வு என்ன? B அல்லது C? இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஃபெமரல் ஆர்டரி அறுத்தெறியும் கோர பற்களுக்கு வெறும் சில அங்குலங்கள் தொலைவில் உள்ளது. நீங்கள் ஒரு மரக்கிளையை பிடித்து கரடியின் வாயை திறக்க முயற்சிக்கலாம். துருவக்கரடிகள் சக்திக்கென்றே படைக்கப்பட்டவை. அதன் கடி சக்தி கிட்டத்தட்ட 5000 நியூட்டன் அளவுக்கு இருக்கும். இது தொடை எலும்பை முறிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. எலும்பு கான்கிரீட்டை விட 4 மடங்கு திடமானதால் உங்கள் கையில் இருக்கும் மரக்கிளையை வைத்து அவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த கரடியின் வாயை கிளைகளால் திறக்க முயற்சித்தால் நீங்கள் அதை மேலும் சீண்டி விடுகிறீர்கள் என்ற அர்த்தம். விலங்கின் வாயை திறப்பது என்பது சரியான பதில் இல்லை என்றால் கிளையால் அதன் தலையில் பலமாக தட்டி அவர்களை காப்பாற்றலாமா? துருவ கரடிகளுக்கு ஆய்வாளர்கள் சொல்வது போல் பிஹேவியரல் இனர்ஷியா உண்டு. அதற்கு அர்த்தம், ஒரு தடவை அது முடிவெடுத்து விட்டால் வேட்டையாடுவதோ அல்லது உணவை உண்பதோ அதனுடைய கவனத்தை திசை திருப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். அதோடு சிறிய சண்டைக்கு புறமுதுகை காட்டி ஓடிவிட்டால் அது துருவத்தின் ராஜாவாக இருக்க முடியாது. சொல்ல போனால் ஆண் துருவ கரடிகள் அடிக்கடி ஜாலியாக சண்டை போடும். அந்த 12 அங்குல உள்ளங்கையை கவனத்தில் கொண்டால் ஒரு திமிங்கலத்தை அடித்துக் கொள்ளும் சக்தி படைத்தது. நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சேதாரத்தை விட அதிகமாக அதனால் தாங்க முடியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்பினால் நம்புங்கள், கரடியை பின்வாங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் மரக்கிளையால் தரையில் ஓங்கி தொடர்ந்து அடிப்பதுதான், அல்லது அதன் தலைக்கு மேல் கம்பை ஆட்டி அசைப்பது. துருவத்தில் பணியாற்றிய ஆய்வாளர்கள் இது மிகச்சிறந்த முறை என்று உறுதி செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் முழுமையாக புரியாவிட்டாலும் சில ஆய்வாளர்கள் இந்த செயல்பாடு
ஒரு வால்ரஸ் தன்னுடைய பயங்கரமான தந்தங்களை அசைப்பதை ஒத்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். உலகத்தில் துருவக் கரடிகள் உண்மையிலேயே அஞ்சும் ஒரு சிலவைகளில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் கரடுமுரடான பிரதேசத்தில் வாழும் ஒரு வேட்டை விலங்குக்கு ஏற்படும் எந்த ஒரு காயமும் அதன் வேகத்தை குறைத்துவிடும். இது மரண தண்டனைக்கு ஒப்பானது. ஒரு வால்ரஸின் தந்தங்கள் அதிரடியாக அடிப்பதை போன்ற நடிப்புதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த தேர்வாக இருக்கும். ஏனென்றால் வல்லுநர்கள் ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம், நீங்களே ஒரு துருவக்கரடிக்கு இலக்கானால் எந்த பந்தயமும் வேண்டாம். உங்களால் முடிந்த எந்த வழியிலும் உயிர் பிழைக்க முயலுங்கள். நல்ல வேளை, அந்த கரடி அந்த பெண்மணியை விடுவித்து விட்டது. அவர்களுக்கு பயங்கரமான கடிகாயங்களும் ஒரு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. எந்த அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் போது இவர்கள் பிழைத்திருப்பதே மிகப்பெரிய பாக்கியம். துருவ விலங்கென்றால் உங்களுக்கு பயமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இது பணியிடம், உங்களுக்கு பயம் ஏற்படாது என்று தீர்மானமாக இருக்காது. சாஸ்தா மலையில் நன்றாக பேணி காக்கப்பட்ட ஸ்கீ தளங்களுக்கு மிக தொலைவில் ஜேம்ஸ் ட்ரமர் இன்று இந்த சரிவுகள் அனைத்தும் தனக்கே என்ற உணர்வில் இருக்கிறார். ஆனால் ஒரு நொடியில் அவர் மலையின் ராஜாவில் இருந்து அதே மலையின் தயவர்க்காக தள்ளப்படுகிறார். ஜேம்ஸ் தலை குப்புற பணியில் ஒரு பள்ளத்தில் விழுகிறார். தன்னந்தனியாக உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்.